ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தனது தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு 5.2 லட்சம் கோடி ரூபாய் நிதியை வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி விளக்கம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு வெறும் 1.6 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் கருத்து. வெள்ள பாதிப்பை சென்னை மக்கள் அதற்குள் மறந்திருப்பார்கள் என திமுக மனப்பால் குடிக்கிறதா என பிரதமர் கேள்வி. எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என திமுகவினர் பொய் வாக்குறுதி அளித்ததாகவும் விமர்சனம். ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இல்லாததால் வாக்குறுதிகளை காங்கிரஸ் அள்ளி விடுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். பொருளாதார வளர்ச்சி, சம வாய்ப்பு, சம வளர்ச்சி, கௌரவமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பாஜகவின் வாக்குறுதியில் கூறியுள்ளதாகவும் விளக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள், சிறப்பு பேச்சாளர்கள் இன்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. பிரச்சாரம் ஓய்ந்த பின்னர் நேரடியாகவோ சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை. பாஜக 150 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கருதுவதாக பேட்டி. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ஏன் போட்டியிடவில்லை என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ராகுல் பதில். கட்சி தலைமை உத்தரவிடாததால் போட்டியிடவில்லை என விளக்கம். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 393 இடங்களில் வெற்றி பெறும் என இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து. 7 மாநிலங்களில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறக்கூடும் எனவும் கருத்து கணிப்பில் தகவல். 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டவற்றில் 98% நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பச்சைப்பை சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மின்கட்டணம், சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு ஆகியவற்றை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் விமர்சனம். பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றதனால் எந்த பயனும் கிடையாது என இபிஎஸ் கருத்து. திட்டங்களை தொடங்கி வைக்க வராமல் மத்திய அமைச்சர்கள் இப்போது வாக்கை மட்டும் குறிவைப்பது வேதனை அளிப்பதாகவும் பேட்டி. நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்திற்கு சென்றிருக்கிறார். வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது. இதனால் எந்த நன்மையும் தமிழகத்தில் கிடைக்கப் போவதில்லை. அதிமுகவை அழிப்போம் என்பது வெறும் கனவு, வெற்று வார்த்தை என எடப்பாடி பழனிசாமி கருத்து. தனிக்கட்சி ஆரம்பித்த டிடிவி தினகரனிடம் எப்படி அதிமுக போகும் என்பதே தெரியாமல் அண்ணாமலை பேசுவதாக பதில். இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் இறுதிக்கட்ட பரப்புரையில் கோயம்புத்தூர் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிரம். வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக அண்ணாமலை வாக்கு சேகரிப்பு. பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்பு. கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் வாக்கு சேகரித்த போது கண் கலங்கிய அண்ணாமலை. மலர் தூவி தலையில் கை வைத்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்த முதியவர்கள். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மகன் விஜய் பிரபாகருக்கு ஆதரவாக முரசு கொட்டியபடி வாக்கு சேகரித்த பிரேமலதா விஜயகாந்த். திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து சன்னதி தெரு வரை ஊர்வலமாக சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமல்லையின் பிறந்த நாளையொட்டி கிண்டியில் அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சேலம் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீரன் சின்னமல்லையின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். கடந்த ஆண்டு யுபிஎஸ்சி நடத்திய தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 45 பேர் வெற்றி. சென்னையைச் சேர்ந்த இளம் மருத்துவர் பிரசாந்த் முதலிடம் பிடித்தார். ராம நவமியை முன்னிட்டு அயோத்தியில் பாலராமர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்கள். கருவறையில் உள்ள ராமர் சிலை நெற்றியில் சூரிய கதிர்கள் நேரடியாக படும் சூர்யாபிஷேகமும் இன்று நடக்கிறது. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐபிஎல்லை மையப்படுத்தி ஆன்லைன் மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 15 தரகர்கள் கைது.
3,29,00,000 ரூபாய் ரொக்கம், 75 செல்போன்கள், 8 லேப்டாப்கள் உள்ளிட்டவை பறிமுதல். ஐக்கிய அரபு அமீரகங்களில் பெய்யும் கனமழை காரணமாக சென்னையிலிருந்து துபாய், ஷார்ஜா, குவைத் நாடுகளுக்கு செல்லும் 5 விமானங்கள் ரத்து. மோசமான வானிலை காரணமாக அங்கிருந்து சென்னைக்கு வரும் 5 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவதிக்குள்ளான பயணிகள். ஒடிஷாவின் பூரி கடற்கரையில் மணலால் உருவாக்கப்பட்ட ராமரின் சிற்பம். ராமநவமியை முன்னிட்டு மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கினார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.